வணக்கம் மாணவர்களே, இன்றைய தடயம் விடையும் நிகழ்ச்சியில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் Chapter 5 ரெக்ரெஷன் அனாலிசிஸ்ங்கிற பாடத்தில் தியரி கொஷின்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனாக இன்னும் சில தியரி கொஷின்ஸ் வித் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ்லாம் ஒன்றா பார்த்துட்டு வரலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், ரைட் த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அண்ட் ஆல்சோ ரைட் த நார்மல் ஈக்குவேஷன்ஸ். 2 மார்க் கொஷின் கேட்கலாம். The line of best fit is y is equal to a plus bx and the normal equations are na plus b sigma x is equal to sigma y, a sigma x plus b sigma x square equal to sigma xy. அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இதை 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் ஜஸ்ட்டு லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் என்னென்னு எழுதினா போதும், நார்மல் ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு எழுதினா போதும். இப்படி எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டுங்கிறது y is equal to a plus bxங்கிறது லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அது எப்படி நார்மல் ஈக்குவேஷன் அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டில் நமக்கு மெயினாக வேணுங்கிறது a வேணும், b வேணும். அந்த ஏயும் பியும் சால்வ் பண்ணுறதுக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். அந்த ஈக்குவேஷனை தான் என்ன பண்ணுறேன்னா நார்மல் ஈக்குவேஷன் பேர் வைக்கிறேன். இப்போ y is equal to a plus bxன்னு எடுத்துக்கோங்களேன். y is equal to a plus bxல ஒய்க்கு வந்து இப்போ எக்ஸு ஒய்ன்னு 2 வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. இங்கே x1 y x2 x3 எக்ஸட்ரா xn வரைக்கும் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து y1 y2 இது வந்து அப்சர்வ்டு வேல்யூ ஆஃப் y1 y2 y3 எக்ஸட்ரா yn வரைக்கும் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். இது வந்து அப்சர்வ்டு வேல்யூ. இப்போ நான் x1 தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா a + b x1 வரும். அதை நான் y1 நேம் பண்ணிக்கிறேன். இந்த y1ம் இந்த y1ம் சேமாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த y1ங்கிறது அப்சர்வ்டு வேல்யூ, இந்த y1ங்கிறது நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ. அதே மாதிரி x2ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், a + b x2 = y2, y3 = a + b x3. அப்படியே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். yn is equal to a + b xn இருக்கும். ஓகே, இந்த நார்மல் ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னா ஜஸ்ட்டு இதை டோட்டல் போடுறேன். அப்போ ஒய்யை ஃபுல்லாக டோட்டல் போட்டால் இந்த y is equal to a + bxல y1 y2 y3 எக்ஸட்ரா ynங்கிறது பேர் எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு பேர். இந்த ஒய்யை ஃபுல்லாக டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிக்மா ஒய். ஏயை ஃபுல்லாக டோட்டல் போடுறேன். அப்போ a + a + a + எத்தனை தடவை வருது? n டைம்ஸ் வருது. அப்போ n டைம்ஸ் ஏயை வந்தால் டோட்டல் போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? வெரி குட், na. அடுத்தது பிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டு, bx1. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா b சிக்மா எக்ஸ். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1 2 3 இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா 3 + 2 5 + 1 6ன்னு வரும். கரெக்டாக? இதை எல்லாத்தையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன், 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னா இதை வந்து நான் எக்ஸுன்னு நேம் பண்ணிக்கிறேன், இதை வந்து பின்னு நேம் பண்ணுறேன், பிஎக்ஸு. பிஎக்ஸுக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன், 1 × 2 = 2, 2 2s are 4, 3 2s are 6. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 12ன்னு வருது. இந்த 12 எப்படி போடலான்னா 6 × 2 கூட போடலாமா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா bx1 bx2 bx3 அதை ஃபுல்லாக டோட்டல் போடுறதுக்கு பதிலாக பியை காமன் பண்ணிவிட்டு எக்ஸை ஃபுல்லாக டோட்டல் போடுறேன். அப்போ பியை காமன் பண்ணால் 2 சிக்மா, இந்த எக்ஸை ஃபுல்லாக டோட்டல் போடுறேன் 2 சிக்மா எக்ஸ். அந்த மாடலில் தான் பியை வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸை ஃபுல்லாக டோட்டல் போடுறேன் 1 to n வரைக்கும், அதனால் சிக்மா எக்ஸ். ஃபஸ்ட்டு நார்மல் ஈக்குவேஷன் புரிஞ்சாச்சா? சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு na + b சிக்மா எக்ஸ். ரெண்டாவது நார்மல் ஈக்குவேஷன் பாருங்களேன். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு x1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ x1 y1 ax1 bx1². செகண்டை எல்லாத்தையும் நான் x2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், x2 y2 ax2 bx2². தேர்டை ஃபுல்லாக x3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, x3 y3 ax3 bx3². ஓகே, அப்போ லாஸ்ட்டை எதால் மல்டிப்ளை பண்ணுவேன்? xnஆல் மல்டிப்ளை பண்ணால் axn bxn². இப்போ இதெல்லாம் டோட்டல் போடுங்க, x1 y1 x2 y2 x3 y3. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? சிக்மா எக்ஸு ஒய் ஈக்குவல் டு, இங்கே ஏ காமனாக இருக்கா, இதை நான் அடுத்த ஈக்குவேஷனாக கூட எழுதி காமிக்கிறேன், சிக்மா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் டோட்டல் போட்டால் என்ன வரும்? ஏ வெளியில் வந்துடும், சிக்மா எக்ஸு ப்ளஸ்ஸு இது எல்லாத்தையும் டோட்டல் போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? பி சிக்மா எக்ஸு². அதான் பாருங்கள் செகண்ட் நார்மல் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் நார்மல் ஈக்குவேஷன் பாருங்கள், சிக்மா எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு a sigma x plus b sigma x². ஸோ y is equal to a plus bxஆக இருந்தால் நார்மல் ஈக்குவேஷன் ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி பாருங்களேன், the line of best fit x is equal to a plus by.
அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் y is equal to a plus bx and x is equal to a plus by? Y is equal to a plus bx na x is an independent variable, y is the dependent variable. X is equal to a plus by la y is an independent variable, x is the dependent variable. அப்போ எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு நார்மல் ஈக்குவேஷன் எழுத தெரியும். 1 mark கொஷனுக்கு if the line of best fit is y is equal to a plus bx, write the normal equations அப்படின்னு கேட்கலாம். அதே இதை x is equal to a plus by are the normal equation எப்படி எழுது? ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு அப்படியே ஆட் பண்ணோம், ரெண்டாவது வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அப்படியே ஆட் பண்ணுறோம், சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் பி சிக்மா ஒய். கரெக்டாக? ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி வரும், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ சிக்மா ஒய் ப்ளஸ் பி சிக்மா ஒய் ஸ்கொயர். ஸோ இஃப் த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் இஸ் எக்ஸ் ஆன் ஒய்யாக இருந்தால் நார்மல் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கிறேன், ஒய் ஆன் எக்ஸாக இருந்தால் நார்மல் ஈக்குவேஷனை சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் பி சிக்மா எக்ஸ், சிக்மா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ சிக்மா எக்ஸ் ப்ளஸ் பி சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி. ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 mark கொஷனுக்கு எந்த மாடலில் வேணாலும் கேட்கலாம் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டை. நெக்ஸ்ட் கொஷின், ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். 3 mark கொஷின் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark கொஷின் இந்த சாப்டரில். கார்லேஷன் ரெக்ரெஷன் ரெண்டையும் 2 பாயிண்ட்டையும் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், இட் இண்டிகேட்ஸ் ஒன்லி த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த லீனியர் ரிலேஷன்ஷிப். கார்லேஷன் வந்து டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 வேரியபிள்ஸ். அடுத்து ரெக்ரெஷன் பாருங்கள், இட் இஸ் த ஸ்டடி அபவுட் த இம்பேக்ட் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆன் த டிபெண்டன்ட் வேரியபிள். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரெடிக்ஷன். கார்லேஷன் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் ப்ரெடிக்ஷன். ரெண்டுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு விட்டுடும். பட் ரெக்ரெஷன் என்ன, இதுக்கும் கனெக்ஷன் இருந்தாலும் இவ்வளவு ஈல்டு இருந்ததுன்னா இவ்வளோ ரெயின்ஃபால் வரும், பின்னாடி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதுதான் ரெக்ரெஷன். ஸோ மெயின் டிஃபரன்ஸ், correlation says the degree of relationship between variable, regression says the linear relationship between the 2 variables. புரிஞ்சிச்சா? Second point, if the linear correlation coefficient is positive or negative, then the 2 variables are positively or negatively correlated. Linear correlation பார்க்குறேன், அந்த correlation எப்படி இருக்கலாம்னா பாசிட்டிவ் correlation சொல்லலாம், நெகட்டிவ் correlation சொல்லலாம். இப்போ r is equal to 0.8னா there is a high degree of association between the 2 variables. Minus 0.8 na there is the high degree of negative association between the 2 variables. அப்படின்னு சொல்கிறது கார்லேஷனில். ரெக்ரெஷனில் பாருங்கள், the regression coefficient is positive, then for every unit increase in x corresponding to average increase in y. அதாவது ஒரு யூனிட் வந்து எக்ஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த ப்ரொபோர்ஷனேட்டாக ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். That is byx. Similarly, if the regression coefficient is negative, regression coefficient பற்றி லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நெகட்டிவாக இருந்தால் then for every unit increase in x இன்க்ரீஸ் ஆச்சுன்னா corresponding average decrease in y, அதாவது byx டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுங்கிறது சொல்கிறது வந்து ரெக்ரெஷன். அப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டில் சேஞ்ச் நடக்கும், கார்லேஷனில் ஆர்லேயே சேஞ்ச் நடக்கும். நெக்ஸ்ட் one of the variable can be taken as x and the other variable is taken as the y. இப்போ கார்லேஷனில் வந்து எதை வேணாலும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எதை வேணாலும் ஒய் எடுத்துக்கலாம். பட் ரெக்ரெஷனில் அந்த மாதிரி பண்ண முடியாது. கேர் மஸ்ட் பி டேக்கன் ஃபார் தி சாய்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். கார்லேஷனில் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை கம்பேர் பண்ணுறோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுட்டு மேத்தமெட்டிக்ஸை ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம், ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒய்ன்னு வச்சுட்டு மேக்ஸை கூட எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் இதில் வந்து எப்படின்னா ரெக்ரெஷனில் எக்ஸு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எதுன்னு பார்த்துக்கணும், டிபெண்டன்ட் வேரியபிள் எதுன்னு பார்த்துக்கணும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ கேர் மஸ்ட் பி டேக்கன் ஃபார் தி we cannot assign arbitrary x as independent variable and y as the dependent variable. நம்மளாக எடுத்துக்க முடியாது. அடுத்தது இட் இஸ் சிமெட்ரிக்கல் இன் எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு கண்டுபிடிச்சாலும் ஒய் எக்ஸும் சேமாக தான் இருக்கும். RXY ஈக்குவல் டு RYX கார்லேஷனில். ஆனால் ரெக்ரெஷனில் அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் சிமெட்ரிக் இன் எக்ஸ் அண்ட் ஒய், தட் இஸ் BXY அண்ட் BYX ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். BXYக்கு மீனிங் வேறு, BYXக்கு அர்த்தம் வேறு. புரியுதா? ஸோ இந்த 4 பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஆஸ்க்டு ஃபார் யுவர் 3 mark கொஷின். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ். If r is equal to 0, the regression lines are perpendicular. அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0வாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரெக்ரெஷன் லைன் எப்படி இருக்குன்னா
பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஷனுக்கு கேட்கலாம், 2 மார்க் கொஷனுக்கு இது வரலாம். 2 மார்க் கொஷனாக கேட்டாங்கன்னா ஏதாவது 2 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க்காக கேட்டாங்கன்னா ஏதாவது 3 பாயிண்ட் எழுதுங்க. சப்போஸ் 5 மார்க் கேட்டாங்கன்னா you have to write all the 5 points. ஓகே, அடுத்தது r is equal to 1, the two lines are either coincident or parallel to each other. ரெக்ரெஷன் லைன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரெண்டு ஒன்னோட ஒன்று கோயின்சிடெண்ட்டாக இருக்கும், ஆர் த 2 lines ஆர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கலாம். எப்போ r is equal to 1. அடுத்தது ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் அட் x bar அண்ட் y bar. ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் சொன்னாலே இங்கே என்னென்னா லைன்ஸ்னு அர்த்தம். ரெக்ரெஷன் லைன்ஸ் இன்டர்செக்ட், ரெண்டு ரெக்ரெஷன் லைனும் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுறதுனா மீட் பண்ணக்கூடிய இடம் எந்த இடமா தான் உங்களுக்கு இருக்கும்னா x bar அண்டு y பாராக உங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் ரெக்ரெஷன் லைன்ஸ், இதை எங்கே படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. தீட்டா ஈக்குவல் டு 11th படிச்சிருக்கீங்க, மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆங்கிள் பிட்வீன் படிக்கணும்னா tan தீட்டா நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் m1 minus m2 by 1 plus m1 m2. m1 அப்படிங்கிறது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஃபஸ்ட் லைன், m2ங்கிறது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த செகண்ட் லைன். அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ரெண்டு லைனுக்கு நடுவில் வரக்கூடிய ஆங்கிள் என்னன்னு தெரியும். இப்போ ஃபஸ்ட் ரெக்ரெஷன் லைன் இப்படி இருக்குது, செகண்ட் ரெக்ரெஷன் லைன் இப்படி இருந்ததுன்னா ரெண்டு நடுவில் வரக்கூடிய ஆங்கிள் என்ன. ஸோ இந்த ஆங்கிள் தெரியறதுனால என்ன யூஸ் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரெக்ரெஷன் லைன்ஸ் சேஸ் த டிகிரி ஆஃப் டிபெண்டன்ஸ் பிட்வீன் த 2 வேரியபிள்ஸ். இப்போ ரெண்டு ரெக்ரெஷன் லைனும் நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் பார்க்குறேன். இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்னவா மாறிடுச்சுன்னா 90 டிகிரின்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 90 டிகிரியாக மாறிடுச்சுன்னா ஆர் வந்து உங்களுக்கு என்னவா மாறும், 0வாக மாறும். அதே ரெண்டு ரெக்ரெஷன் லைனும் ஆங்கிளே இல்லை, ரெண்டுமே பேரலாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆர் உங்களுக்கு என்னவா மாறுனா 1ஆக மாறும். ஒன்று பேரலாக இருந்தாலும் சரி, ரெண்டு ரெக்ரெஷன் லைனும் ஒன்றோட ஒன்று கோயின்சிடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஆர் என்னவா மாறும், ஆர் வந்து 1ஆக மாறும். ஸோ இட் சேஸ் த டிபெண்டன்ஸ் ஆஃப் த 2 lines அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ், அப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ், bxy அண்ட் byxங்கிறது ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ரூட்டு போடுறோம். அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், which is nothing but geometric mean. So geometric mean of regression coefficients is equal to correlation coefficient. So first property, r is equal to root of bxy into byx. புரிஞ்சிடுச்சா? அடுத்தது அதாவது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on yயும் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on xம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எதை கண்டுபிடிக்கலாம்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு r வந்து பாசிட்டிவும் நெகட்டிவ்னு ரெண்டு பார்த்துருக்கோம். அப்போ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா bxyயும் byx ரெண்டுமே சேம் சைனாக இருக்கணும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஆரை நம்ம என்ன சொல்கிறோம்னா பாசிட்டிவ்னு சொல்கிறோம், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தானா r is நெகட்டிவ். அடுத்தது போத் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் மஸ்ட் ஹேவ் சேம் சைன். அதான் சொல்கிறோம், ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஸோ போத் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி பாசிட்டிவ். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு 1 மார்க்குக்கும் கேட்கலாம், 2 மார்க்குக்கும் வரலாம். அடுத்த தேர்டு பாயிண்ட், இஃப் bxy greater than 1 then byx less than 1. அதாவது ஒரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தேன் 1ஆக இருந்தால் இன்னொரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், லெஸ் தேன் தான் 1ஆக தான் இருக்கணும். ஏன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, ஆரோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்கும். அதனால தான் ஒரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தேன் 1ஆக இருந்தால் இன்னொரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் லெஸ் தேன் 1ஆக இருக்கும். அதையே நான் எப்படி மாற்றி சொல்லலாம்னா byx greater than 1 then bxy less than 1. ஸோ ஃபுல்லாக வேர்டிங்ஸ்லேயே எழுதலாம், ஆர் இந்த மாதிரி சிம்பிள் நொட்டேஷன்லேயே நீங்கள் ப்ராப்பர்ட்டியே எழுதலாம். அடுத்தது r will have the same sign as that of the regression coefficient. இப்போ ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ்னா r is பாசிட்டிவ், ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ்னா r is நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாருங்கள், r is lesser than bxy plus byx by 2. இப்போ உங்களுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அர்த்தமேட்டிக் மீன் கண்டுபிடிக்க முடியுமா? என்ன பண்ணுவீங்க, ரெண்டு நம்பருக்கு அர்த்தமேட்டிக் மீன் பண்ணணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தாச்சுன்னா ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ இது என்னவா மாறிடும், அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் தி 2 ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆகிடும். அப்போ அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் correlation coefficient, or r is lesser than bxy plus byx by 2. புரியுதா இல்லையா?
அடுத்தது regression coefficients are independent of origin but not of scale. But regression coefficient is independent of origin and independent of scale னு படிச்சிருக்கோம். correlation coefficient regression coefficient பார்க்கும்போது independent of origin மட்டும்தான், எது கிடையாது, ஸ்கேல் கிடையாது. அதாவது எக்ஸோட வேல்யூவை யூவின்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்னவா மாறானா, அதாவது u is equal to x minus a, v is equal to y minus b அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எது மாறாது, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் மாறாது, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மாறாது. ஆனால் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எது மாறாது, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மாறாது. பட் எது மாறும்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் மாறும். அதாவது u is equal to x minus a by cன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மாறாது. பட் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக மாறும். அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். திஸ் மே பி ஆஸ்டு ஃபார் யுவர் 5 மார்க்குக்கும் வரலாம், 3 மார்க்குக்கு வரலாம், அடுத்து எதுக்கு வரலாம், 2 மார்க் கொஷனுக்கு வரலாம், 1 மார்க் கொஷனுக்கு வரலாம். ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு சம்மாக பார்த்துட்டு வரலாம். அதில் ஃபஸ்ட்டு சம், இஃப் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் இஸ் 1/16, regression coefficient of y on x is 1/4, then find the correlation coefficient. 2 மார்க் கொஷின் கேட்குறாங்க. எப்படி போடலான்னு பாருங்கள். regression coefficient of x on y, அப்போ bxy is equal to 1/16. regression coefficient of y on x, yx equal to 1/4. r வேணும். அப்போ root of r இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோமா, r is equal to root of bxy into byx. ரொம்ப சிம்பிள், 1/16 into 1/4. root of 1/16 is 1/4, root of 1/4 is 1/2. அப்போ 1/8. அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபர்தராக சிம்பிளை பண்ணி போட முடியுமா இந்த சம்மை. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் எப்படி எழுதுவீங்க, சிக்மா ஒய். இது கேட்டிருக்காங்க, அதனால் கொஷின் மார்க். நெக்ஸ்ட் ஒன், கிவன் தட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் 36. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு, அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், வேரியன்ஸு ஈக்குவல் டு 36. அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 36னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் சொல்லிடலாமா, 6. ஓகே. அடுத்தது bxy ஈக்குவல் டு 0.8, bxyக்கு பதிலாக 0.8, r is equal to 0.5. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு, நமக்கு இதுதான் வேணும். அப்போ இது bxyக்கு லாஸ்ட் கிளாஸில் ஃபார்முலா படிச்சிருக்கோம். bxyக்கு என்ன ஃபார்முலா, r இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய். bxyக்கு பதிலாக 0.8, ஆருக்கு பதிலாக 0.5, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 6 பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுருக்கேன். அப்போ இது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு 6 ஹோல் திங் டிவைடட் பை 0.8. இதை உங்களால் சிம்பிளை பண்ண முடியுமா, 0.5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 0.8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய்ன்னு கேட்கலாம். இதே கேள்வி உங்களுக்கு வேறு எப்படி கேட்கலான்னா, ஃபைண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்னு கூட கேட்கலாம். வேரியன்ஸ் ஆஃப் ஒய்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய்யை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஸோ கொஷின் புக்கில் இருக்கிறதே கேட்கணும்னு அவசியம் இல்லை, மாற்றி கேட்டாலும் எது தெரியணும். byxங்கிறது -18/7, bxyங்கிறது -5/6, ஃபைண்ட் r. போன சம்மில் என்ன பார்த்தோம்னா byxும் bxyயும் பாசிட்டிவாக இருந்த ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ byxும் bxy ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. அப்போ r என்ன சொல்லியிருக்கோம், +r- root of bxy into byx. அப்போ -18/7 into -5/6. 6ஐயும் 18ஐயும் கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 3 வரும். அப்போ உங்களுக்கு 15/7 ரூட்டுக்குள்ளே வரும். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, both the regression coefficients are negative, then r is negative. Both the regression coefficients are positive, then r is positive. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாடல் 2 பாசிட்டிவாக பார்த்துட்டோம், இப்போ செகண்ட் மாடல் வந்து 2மே நெகட்டிவாக பார்க்குறோம். அப்போ r என்னவா மாறுனா, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.553. சின்ஸ் போத் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் நெகட்டிவ், r என்னவா மாறிடும், நெகட்டிவ். ஆருங்கிறது என்னது, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். புரியுதா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரைட் த 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். வாட் ஆர் த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ்னால், ஒன்று வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். ஒய் ஆன் எக்ஸ் என்னது, ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு byx into x minus x bar. x bar அப்படின்னா மீனிங் என்னென்னா சிக்மா எக்ஸ் பை என். ஒய் பார்ங்கிறது உங்களுக்கு தெரியும், சிக்மா ஒய் பை என். இஸ் இட் கிளியர். அப்போ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு byx into x minus x bar. ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் இஸ் x minus x bar is equal to bxy into y minus y bar. இந்த byxும்
இந்த bxy தான் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கிற ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ். கிளியர் ஆயிடுச்சா? இப்போ அதை மாடலாக வச்சு ஒரு கணக்கு பாருங்கள். y is equal to -1.5x plus 7, x is equal to 0.6y plus 9. Is there any mistake in the given data? Give reason. இப்படி கேட்கலாம். ஸோ ஒன்று இந்த மாதிரியும் கேட்கலாம், ஆர் இப்படியும் கேள்வி வரலாம். இப்போ ரெக்ரெஷன் ஈக்குவேஷனே கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் y is equal to a plus bxல இந்த b தான் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்கேன். என்ன ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்? y on x. ஸோ இதில் என்ன வரும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதான் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x. அதை எப்படி எழுதுவோம்? byx is equal to -1.5. கிளியரா? அடுத்தது பாருங்கள், இங்கே x is equal to கொடுத்துருக்காங்க. அப்போ bxy equal to y கோஎஃபிஷியன்ட் என்ன? 0.6. பாருங்கள், இங்கே byx நெகட்டிவில் இருக்குது, bxy பாசிட்டிவில் இருக்குது. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்? both the regression coefficients should be positive or both the regression coefficients should be negative. So regression coefficients are not in same sign, therefore the given data is wrong. புரிஞ்சுச்சு அந்த சம்ம? அடுத்த கணக்கு போகலாம். அடுத்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். x is equal to 64 minus 0.95y, y is equal to 7.25 minus 0.95x. Find r. rனா உங்களுக்கு தெரியும், correlation coefficient. ஓகே, சரி. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததுனால ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வித் சைனோட சேர்த்துக்கணும். bxy ஈக்குவல் டு -0.95. அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கிறனால எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் -0.95. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரெண்டுத்துலேயுமே ஒரே நம்பர் தான். ஓகேயா? ரெண்டுமே லெஸ் தேன் 1 தான். ஸோ ஆர் என்ன கண்டுபிடிப்போம்? r is equal to root of bxy into byx. கரெக்டாக ரெண்டு என்ட்ரியும் உள்ளே போடுறேன். அப்போ உங்களுக்கு r வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணணும். சின்ஸ் போத் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் நெகட்டிவ், r is நெகட்டிவ், அதனால் r is equal to -0.95. இப்போ இந்த கணக்கே உங்களுக்கு 3 மாடலில் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு மாடல் என்ன பார்த்தோன்னா bxy byx கொடுத்துட்டு ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் எப்படி போடுறதுங்கிறத ஃபஸ்ட்டு மாடலில் பார்த்தோம். ரெண்டாவது என்ன பண்ணோன்னா bxy byx கொடுத்து ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் எப்படி வந்து நம்ம ஆரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 3வது மாடல் bxy byx கொடுக்க மாட்டாங்க, ரெக்ரெஷன் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதுலேருந்து எப்படி bxy byx கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத 3வது மாடலாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரே கணக்கு உங்களுக்கு 3 மாடலில் வரும். இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 2 மார்க் கொஷின். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 3 மார்க் கொஷினுக்கு உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்த கொஷின். x bar is equal to 90, y bar is equal to 70, bxy equal to 1.36, byx is equal to 0.61. When y is equal to 50, find the value of x. இங்கே இதுதான் க்ளூ. y is equal to 50, find the value of x. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y on x, another one is regression equation of x on y. அப்போ இப்போ y on x போடணுமா x on y போடணுமா அப்படிங்கிறத இப்போ முக்கியம். ஸோ உங்களுக்கு ஃபைண்ட் எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணுன்னா எக்ஸ் இஸ் தி டிபெண்ட் வேரியபிள். அப்போ டிபெண்ட் வேரியபிள்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கிறேன்? எக்ஸ் ஆன் ஒய் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆன் ஒய் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு bxy இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பாரா? வெரி குட். எக்ஸு மைனஸ் கொடுத்துருக்குற எல்லா என்ட்ரியும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 90 ஈக்குவல் டு bxy 1.36 into y minus y bar, y barக்கு பதிலாக 70. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? when y is equal to 50, what is the value? அப்போ yக்கு பதிலாக 15 போடுறேன். x minus 90 equal to 1.36 into இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -20. அப்போ xோட வேல்யூ உங்களுக்கு என்னவா மாறணும்? -27.2. இந்த 90 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், +19 வரும். therefore x is equal to 62.8. அப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு மிஸ் bxy தானே இங்கே வேணும், எதுக்காக வேண்டி உங்களுக்கு byx கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். byx எது கொடுத்துருக்காங்களோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறக்கான்னு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? மறந்து போய் எக்ஸ் ஆன் ஒய் போடுறதுக்கு பதிலாக ஒய் ஆன் எக்ஸ் போட்டுருவீங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒய் ஆன் எக்ஸோட ஆன்சரு எக்ஸ் ஆன் ஒய்யோட ஆன்சரு சேமாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக ரெண்டு சேமாக இருக்காது. ஏன்னா bxy ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வேறு, byx ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வேறு. பாருங்கள், இங்கே 1.36ன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 0.61 இருக்குது. அப்போ கண்டிப்பாக உங்களோட எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் அஃபெக்ட் ஆகும்.
அதனால தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும், கரெக்டாக எந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் எடுக்க தெரியணும்னு பார்க்குறதுக்காக தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதே கேள்வி எப்படி கேட்கலான்னா, இது 3 மார்க் கொஷனுக்கு வரும். இதே கேள்வி உங்களுக்கு எப்படி கேட்கலான்னா, BXYயும் கொடுத்து BYXும் கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டு ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்காம இந்த கொஷினே கொடுக்காம ஃபைண்ட் த 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ்னு கூட கேட்கலாம். ஃபைண்ட் 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ்னால் எதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒய்க்கு பதிலாக 50 சப்ஸ்டியூட் பண்ணாமல் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் எழுதலாம், ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் எழுதலாம். இந்த திஸ் சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 3 மார்க் கொஷின். ஓகே, அடுத்த கொஷின் நெக்ஸ்ட் பாருங்கள். 8x minus 10y plus 66 is equal to 0, 40x minus 18y equal to 214. Find mean values of x and y. ஸோ இப்போ பார்க்குற ஒவ்வொரு சம்மும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு வரோம் பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் திஸ் இஸ் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு சொல்லிடலாம், இது திஸ் இஸ் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இதில் எல்லாம் கொடுத்ததுனால நான் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் போடும்போது இது எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே தெரியுது. ஆனால் இங்கே கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இது எக்ஸ் ஆன் ஒய்யா இது ஒய் ஆன் எக்ஸான்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் எனக்கு அது கொஷின் கிடையாது, ஃபைண்ட் மீன் வேல்யூஸ் தான் கேட்குறாங்க. மீன்னா என்ன அர்த்தம்? 2 ரெக்ரெஷன் லைனும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும், மீன் தெரியும். அப்போ மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்னா ஃபஸ்ட்டு ரெக்ரெஷன் லைன் இப்படி இருக்குது, செகண்ட் இப்படி இருந்ததுன்னா அதோட மீட்டிங் பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னென்னா எக்ஸ் பார் ஒய் பார். அப்போ மீட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ண தெரியுமா? வெரி குட். எந்த மெத்தடில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா எலிமினேஷன் மெத்தடில் போட்டிருக்கேன். நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் படிச்சிருக்கீங்க, இல்லாட்டி 11th ஸ்டாண்டர்டில் வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட் படிச்சிருக்கீங்க. எந்த மெத்தடில் வேணாலும் இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ 8x minus 10y equal to -66ன்னு மாற்றிக்கிறேன். 40x minus 18y equal to 214. 2 ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ எனக்கு எது ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே 40 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன் நான் 40யாக மாற்றினா இது. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40x minus 50y, இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 330. கரெக்டாக? அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை இங்கே 40 இருக்கிறதுனால அப்படியே கீழே நான் எழுதிக்கிறேன், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ 1 × 5 -2 40. இதை ரெண்டாவது ஈக்குவேஷனை அப்படியே கீழே எழுதிக்கிறேன். சப்ராக்ட் பண்ணும்போது செகண்டோட சைனை மாற்றுவோம். இது மைனஸ், இந்த ப்ளஸ் மைனஸாக மாறும், ப்ளஸ் மைனஸாக மாறும். 40x கேன்சல் ஆகிடும். அப்போ -50y ப்ளஸ் 18y -32y ஈக்குவல் டு இது ரெண்டையும் இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ -544 வரும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்னவா மாறும்? 17 மாறும். y 17ன்னு இந்த 2 ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அப்போ 8x minus 10 into yக்கு பதிலாக 17 equal to -66. 8x is equal to -66 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 117 வரும். ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ப்ளஸ் 117 வரும். தட் ஃபார் 8x is equal to 104, x is equal to 13. ஸோ உங்களுக்கு இந்த மாடலில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரிகலெக்ட் பண்ணுறேன். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் இஃப் த ஈக்குவேஷன் இஸ் கிவன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 2 ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்தா ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ஆர் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தானா ஹவு டு ஃபைண்ட் அவுட் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் அவுட் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், அதாவது எக்ஸ் பார் ஒய் பார் பிஒய்எக்ஸ் பிஎக்ஸ்ஒய் அதெல்லாம் வச்சு எப்படி ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது predict the value of x when y is given. Similarly we can find out the predict the value of y when x is given. அது வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதி சம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.